ஆண்டுடைய வார்த்தை நம் கரங்களை கட்டி வரவேற்கும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சந்தோஷம் பொங்கிச்சா? பொங்கன மாதிரி தெரியலையே. நிறைய பேரோட சாட்சியை இன்னைக்கு கேட்க முடிஞ்சது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப பயந்துருக்கீங்க போல. சாட்சியெல்லாம் கேட்கும்போது அப்படிதான் தோணுது. பயந்துருக்கீங்களா? அக்காவும் அதே தான் ஃபீல் பண்ணாங்க போல. நான் ஃபீல் பண்ணது தான். அதனால தான் அவங்களும் கொஞ்சமாதிரி சந்தோஷம் பொங்கட்டும் தான் சந்தோஷம் பொங்குதுன்னு பாட்டெலாம் பாடி பூஸ்ட் ஹார்லிக்ஸ்லாம் கொடுத்து கொஞ்சம் தேத்துவாங்க பார்த்தீங்களா ஜுரம் வரும்போது. பயமா இருந்தா சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? பின்னாடி அம்மா சத்தம் எனக்கு அவ்வளோ பலமாக கேட்குது. ஒன் மோர் டைம் சொல்லலாமா? அல்லேலூயா. யோவேல் 2:21 யாராவது எடுத்து வாசிங்க பார்க்கலாம். நான் எடுத்துக்கிட்டு வந்த டாப்பிக்கே வேற. சாட்சிகள்லாம் கேட்டோன்னே எனக்கு உடனே யோவேல் 2:21 தான் ஞாபகம் வந்துச்சு. தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். சொல்லுங்க பார்க்கலாம் என் கூட. தேசமே பயப்படாதே. ஆஹா, அல்லேலூயா சவுண்டு மாதிரி இந்த சவுண்ட் இல்லையே. இன்னொரு சத்தமா சொல்லாமா? தேசமே பயப்படாதே. நான் சொல்ல திரும்பி சொல்லுங்க. தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தேசத்துக்கு தானே சொல்றாங்க, நம்மளுக்கா? அப்படியா? இந்த தேசம் என்ற வார்த்தைக்கு பதிலாக உங்க பேரை போட்டு சொல்லுங்க பார்க்கலாம். ஒலிவியா பயப்படாதே. அவங்க சொல்லிட்டாங்க பார்த்தீங்களா? கரெக்டா? சித்ரா பயப்படாதே. கரெக்டா? போன வாரம் சித்ரா கரெக்ட். நான் போன மாதம் மெசேஜ் கொடுக்கும்போது கிஃப்ட் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேன், மறந்துட்டேன். இப்போதான் ஞாபகம் வருது. ஓகே, கணக்கு செட்டில் பண்ணிடலாம். ஓகே, எல்லாமே தேசமேன்ற வார்த்தைக்கு பதிலாக உங்க பேரை போட்டு சொல்ல போறீங்க. ரெடியா? ஆன் த கவுண்ட் ஆஃப் 3, 1 2 3 நான் சொல்ல போறேன். பலத்த சத்தமா. ஓகே, அம்மா கொடுத்துட்டாங்க. சித்ராக்காக ஒரு சின்ன கிஃப்ட். எல்லாம் கை தட்டிடலாமா? அக்கா ஏஞ்சிக்கோ. போன மாசம் நான் மெசேஜ் கொடுக்கும்போது அக்கா ரொம்ப ஆக்டிவா ஆன்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே, இந்த மாசமும் நான் நோட் பண்ண போறேன். சரி, ஓகே, நான் 1 2 3 என்ன போறேன். எல்லாம் சர்ச்சை விட்டு வெளியே ஓடலாம். ரன்னிங் ரேஸ் இல்லை. 1 2 3 என்ன போறேன். தேசமே என்ற இடத்துக்கு பதிலாக என்ன சொல்ல போறீங்க? உங்க பேரு. அக்கா நீங்க புதுசா வந்திருக்கீங்க. உங்க பேர் என்னக்கா? துர்கா. துர்கா பயப்படாதே. இன்னைக்கு வந்திருக்கீங்க, உங்களை பார்த்து தேவன் சொல்றாரு, துர்கா பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய போறார். அம்மா உங்க பேருமா? புதுசா வந்திருக்கீங்களே. மாலதி. மாலதி பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் உன் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை. ஓகே, எல்லாருமே சேர்ந்து சொல்ல போறோம். ரெடியா? நான் 1 2 3 சொல்ல போறேன். ஆமா, எல்லாருமே சேர்ந்து சொல்ல போறோம். சரியா? தேசமே பயப்படாது. தேசமே பதிலாக உங்க பேரு. மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ரெடி, ஸ்டார்ட். 1 2 3. சில பேர் சொன்னீங்க, சில பேர் அப்படியே முழுங்கிட்டீங்க. உங்க பேரையே நீங்களே முழுங்கிட்டீங்க. சரி, இன்னொரு தடவை பலத்த சத்தமா. ஏன்னா சங்கீதம் 81:10 வேதம் சொல்லுது, உன் வாயை விரிவாய் தர நான் அதை நிரப்புவேன். வாயையே திறக்காம பசிக்குதுன்னா இல்ல, சாப்பாடு பிசைஞ்சு வைக்கதான் முடியும், வாயில ஊட்டவும் முடியும். வாயை திறக்கணும்ல, அதுக்கு வாயை திறக்கணும். நல்லா வாயை திறந்து சொல்ல சொல்ல தேவன் உங்களை நிரப்ப போகிறார். ஆமென். ஓகே, மறுபடியும் 1 2 3. கர்த்தர் பெரிய காரியங்களை நிச்சயமாகவே செய்ய போகிறார். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? வாசிடலாமா? எரேமியா 22:29 எடுங்க பார்க்கலாம். எரேமியா 22:29. தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய நம்ம என்ன செய்யணும்? எரேமியா 22:29. என்னக்கா அவ்வளோ தேசமா இருக்கு? வெரி குட். 3 தேசம் இருக்குல்ல.
ஒரு ஜாய்ஸ் பயப்படாது, ஒரு சித்ரா பயப்படாது, ஒரு துர்கா பயப்படாது, ஒரு மாலதி பயப்படாது. இப்ப எவ்வளவு தேசம் வருது? 3 தேசம். தேசமே 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 பயப்படாதே நாங்க சொல்லல, கர்த்தருடைய வார்த்தையை கேள். இல்ல, கர்த்தருடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்திலும் கருக்கானதும், ஆத்துமாக்களையும் கணுக்களையும் ஊனையும் உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும். அந்த வசனம் வாசிடலாமா? எபிரேயர் 4:12 யாராவது எடுத்து வாசிங்க பார்க்கலாம். எபிரேயர் 4:12, 11 அப்படி இல்லைன்னா 12. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளை யோசனைகளை வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. நீங்க கையில வச்சிருக்கிற வேதாகமோ சாதாரண புக் இல்ல. 6th முடிச்சுட்டு 7th போனா ரோஹித் என்ன பண்ணுவாங்க? 6th புக்கே படிப்பியா 7th புக் படிப்பியா? என்ன அனுசியங்க? புக்கு மாறும்ல வருஷம் வருஷம். ஆனா எந்த காலத்திலும் மாறாதது இதுதான், நீங்க வச்சிருக்கிற தேவனுடைய வார்த்தை. எபிரேயர் 13:8 வேத வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து நேற்று ஒரு மாதிரி, இன்றைக்கு ஒரு மாதிரி, நாளைக்கு ஒரு மாதிரி. அப்படியா? எபிரேயர் 13:8 வேத வசனம் தீர்க்கமா சொல்லுது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். மல்கியா 3:4 வாசிக்கிறோம், நான் கர்த்தர். அது மாத்திரம் வாசிச்சிருங்க, அது இன்னும் அருமையா இருக்கும். மல்கியா 3:6 சாரி, நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபில் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. இல்ல, நான் நிறைய இடத்துல நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவனுடைய சுத்த கிருபை. பைபிள் அப்படியா இருக்கு. நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது தேவனுடைய கிருபை. எல்லாம் பைபிள்ல இருக்கிற வார்த்தையை அப்படியே சொல்றத நம்ம பழகிக்கணும் எப்பவுமே. சரியா? இங்க என்ன சொல்லுது வேதம்? நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள். நீ மாறி போயிடுற. வருஷத்தின் தொடக்கத்துல டெய்லி பைபிள் படிக்கிறேன்னு வாக்குத்தத்தம் பண்ண, அப்படி டிசிஷன் எடுத்துருக்கோமா? வாரம் சர்ச்சு கரெக்டா 8 மணிக்கு வந்துடலாம். எவ்வளவு பேர் டிசிஷன் எடுத்திருக்கீங்க இதுக்கு முன்னாடி? வரோமா? இல்ல, டெய்லி முழங்கால் படிக்கிட்டு ஜோம் பண்றப்பா அப்படின்னு ஒரு மெசேஜை கேட்டு உருக்கமா நம்ம தீர்மானம் எடுத்திருப்போம். எவ்வளவு பேர் பண்றோம்? பண்றது இல்லைல்ல, மாறிடுறோம். இல்ல, குரங்கு மாதிரி மரத்துக்கு மரம் தாவற மாதிரி நம்ம மனசும் தாவிக்கிட்டே இருக்குல்ல. நம்மளாச்சும் பரவாயில்ல, சில பேர் இருக்காங்க சர்ச்சுக்கு தாவுவாங்க. அந்த மெசேஜ் கொஞ்சம் அப்படியே இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை போல கருக்கா இருந்ததுன்னா நான் வேற சபைக்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்கல்ல. ஆனா தேவன் சொல்றாரு, நான் கர்த்தர், நான் மாறாதவர். அவர் மாறாதவர். அவருடைய தேவன் அழைத்த அழைப்பும் அவருடைய கிருபை வரங்களும் மாறாதவைகளா இருக்கிறது என்று ரோமர் 11:29 நம்ம வாசிக்கிறோம்ல. ஃபர்ஸ்ட் ஒரு வசனம் படிச்சா என்ன வசனம்? தேசமே பயப்படாதே மகிழ்ந்து. ஓகே, சத்தமா சொல்லாம இன்னொரு தடவை. தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களிக்கோரு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நாம பயப்படாம இருக்கணும், மகிழ்ந்து களிக்கணும். தேவனும் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்யணும்னா நம்ம என்ன பண்ணணும்? அதுதான் அடுத்த வசனம். எரேமியா 22:29 என்ன வாசிச்சோம்? மறுபடியும் எடுத்து வாசிங்க பார்க்கலாம். தேசமே 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 கர்த்தருடைய வார்த்தையை கேள். தேசமே 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 கர்த்தருடைய வார்த்தையை கேள். அன்னைக்கு ஒரு தேசம்னு வந்தோன்னு உங்க பேரை போட்டு சொன்னீங்க. இப்ப 3 தேசம், 3 முறை பேரை வச்சு சொல்லுங்க பார்க்கலாம். சித்ரா 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 கர்த்தருடைய வார்த்தையை கேள். துர்காக்கா சொல்லுங்க வாயை திறந்து, துர்கா 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 கர்த்தருடைய வார்த்தையை கேள். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். நான் 1 2 3 என்ற உங்க பேரை 3 முறை சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை கேள் சொல்லுங்க பார்க்கலாம். 1 2 3 கேட்கலாமா? கேட்கலாமா?
கண்களை மூடி செபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த வேளையிலும் அப்பா உடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க போகிறோம். எங்களோடு நீர் பேசும், நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். அன்னைக்கு சாமுவேல் சொன்னார், கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். நாங்களும் கேட்கிறோம். எங்கள் காதுகளை திறங்க. கேட்கிறவன் கவனிக்கிறது போல அப்பா எங்கள் காதுகளை திறவுங்கப்பா. இப்படி ஈஸ்வரன் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். யோசேப்பு எவ்வளவு பேருக்கு தெரியும்? யோசேப்பு உங்க வீட்டு பக்கத்துல இருக்க யோசேப்பு இல்ல, பைபிள் யோசேப்பு இல்ல. பைபிள்ல நிறைய யோசேப்பு இருந்தாரு. இயேசுனுடைய தகப்பன் பேர் என்ன? யோசேப்பு. ஆறுதலின் மகன் அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துல ஒருத்தர் வர்றாரு. அவர் பேர் என்ன? யோசேப்பு. ஆமா, பர்ணவா என்னும் மறு பேருள்ள யோசேப்பு. ஆனா நம்ம படிக்க போற யோசேப்பு யார் தெரியுமா? யாக்கோபுனுடைய மகன். எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் 41 இது படிச்சுங்க. 40:23 40ஆம் அதிகாரம் கடைசி வசனம். ஆனாலும் பானபாத்திரக்காரனின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். மனுஷங்கனாலே இப்படிதான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இந்த மனுஷங்கனாலே இப்படிதான். உங்களை சொல்லுங்க, பொதுவா சொல்றேன் அப்படின்னு சொல்லுங்க, அவங்க தப்பா நினைச்சுக்கிட்டாங்க இல்ல. இந்த மனுஷங்கனாலே இப்படிதான் இல்ல. ஆனாலும் அந்த பானபாத்திரக்காரனின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். எவ்வளவு பேருக்கு இந்த பேக்டிராப் தெரியும்? நான் ஒரு முறை வேகமா சொல்லிடுறேன். யோசேப்பு தன்னுடைய தகப்பனுக்கு மிகவும் பிரியமான ஒரு குமாரன் இல்ல. 11வது குமாரனா இருந்தாலும் அவன் தாயாகிய ராகேலுக்கு முதலாவது பையன். ராகேலை யாக்கோபு ரொம்ப நேசிச்சார். இன்னொருத்தவங்க இருக்காங்க, லேயாள், கூச்சப்பார்வை, அவங்கள நேசிக்கல. ஆனா யாக்கோபு ரொம்ப நேசிச்சது ராகேலை தான் இல்ல. அந்த ராகேலுக்கு பிறந்த முதல் பிள்ளை தான் யாரு? யோசேப்பு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, யோசேப்பு. கொஞ்சம் கவனி அப்படியே. சரி, அதையும் சொல்லிட்டீங்களா சேர்த்து? சரி, யோசேப்பு. அந்த யோசேப்பை தன்னுடைய தகப்பன் ரொம்ப நேசிச்சதுனால பல வருண அங்கி, பல கலர்ல போட்டிருக்க ஒரு அங்கி, ஒரு ட்ரெஸ், பியூட்டிஃபுல் ட்ரெஸ்ஸும் அவர் தச்சு கொடுத்தாரு இல்ல. நான் போட்டிருக்கிறது என்ன கலரு? ஒரு மாதிரி கிரீன் கலர் இல்ல. நீங்க எல்லாம் கலர் ஒரு கலர் போட்டிருக்கீங்க. நான் சொல்றது என்னது? பல வருண அங்கி. எடுத்து வாசிச்சிருங்க பார்க்கலாம். வாசிச்சாதான் நம்மளுக்கு புரியும். ஆதியாகமம் 37:3 வசனம். சீக்கிரமா வாசிங்க. ஆதியாகமத்திலேயே தான் நம்ம இருக்க போறோம் இப்ப ஃபுல்லா. இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரன் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பல வருண அங்கியை செய்வித்தான் இல்ல. ரொம்ப அதிகமாய் நேசிச்சதுனால தன்னுடைய மற்ற பசங்க எல்லாரும் காட்டில என்ன பண்ணிட்டாரு? பல வருண அங்கிய இல்ல, ஒரு சூப்பரான ஒரு ட்ரெஸ் தைச்சு கொடுத்துட்டாரு. ஆனா அவங்க அண்ணனுங்களுக்கெல்லாம் ஒரே பொறாமை. அப்படிதானே? வீட்டுல 2 பேர் இருந்தாலே இதுதான் பிரச்சனை. எங்க வீட்டுல என் தங்கச்சியும் நானும் இருக்கிறோம். எங்களுக்கு தெரியும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. எது வாங்கி கொடுத்தாலும் சரி சமமா பிரிச்சு கொடுக்கணும். எங்க அப்பாவுக்கு இதுதான் பிரச்சனையே இல்ல. ஒரு 2 பேர்னாலே இந்த பிரச்சனை. இங்க எவ்வளவு பேரு? மொத்தம் 12 + 1 தீனாள்னு ஒரு பொண்ணு வர இருந்தாங்க, 13 பேரு. ஆனா யாக்கோபு அப்படிலாம் கிடையாது. டேய் நீங்களாம் போக, நான் எனக்கு யாரைதான் ரொம்ப பிடிக்கும்? யோசேப்பு தான் ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி ஒருத்தர் 13 பேர்ல ஒருத்தர் மாத்திரம் அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்ல. ராஜ வாழ்க்கை, பல வர்ண அங்கி, சூப்பர் பியூட்டிஃபுல்லான ஒரு ட்ரெஸ், ரொம்ப அழகா இருக்கும் பார்க்கறதுக்கே, போட்டுட்டு இருந்தாரு. ஆனா அவங்க அண்ணனுங்களுக்கு எல்லாம் ஒரே பொறாமை. ஒரு நாள் கரெக்டா மாட்டினாங்க பாருங்க, அந்த ட்ரெஸ்ஸை பிடிச்சி கிழிச்சு அதுல ஆடை அடிச்சு அந்த ஆட்டோட ரத்தத்தை அதுல தேய்ச்சி உங்க பையன் இறந்துட்டான்னு அவங்க அப்பாட்ட போய் காமிச்சிட்டாங்க. யோசேப்பு என்ன பண்ணாங்க? 20 வெள்ளிக்காசுக்கு வித்துட்டாங்க, அடிமையாகவே வித்துட்டாங்க. 17 வயசுல யோசேப்பு இப்ப என்ன ஆயிட்டாரு? தகப்பனுக்கு நேசகுமாரனா இருந்தவன் இப்ப என்னவா மாறிட்டாரு? அடிமையாக எகிப்து தேசத்துல இருந்தாரு. அங்கேயும் தான் செய்யாத ஒரு பழி. நான் வேகமா போறேன். நான் யோசேப்பனுடைய வாழ்க்கை வரலாறு மாத்திரம் நான் எடுக்கணும்னா டிவியில படத்தை போட்டு 4 மணி நேரத்துக்கு மேல எடுக்கலாம் இல்ல. நான் வேகமா கட் ஷாட் பண்ணிட்டு போறேன். எகிப்துல அடிமையாக மாறிட்டாரு. அடிமையா மாறினாலும் அந்த இடத்துல தவறான ஒரு பழி நிமித்தம் எங்க போயிட்டாரு? சிறைச்சாலைக்கு போயிட்டாரு. அந்த சிறைச்சாலையில ஒரு அழகான ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. பானபாத்திரக்காரனுடைய தலைவன், சுயம்பாகலின் தலைவன், 2 பேர் வராங்க. பானபாத்திரக்காரன்னா யாரு?
நீங்க தெரியாம விட்டுறக்கூடாது. பானபாத்திரக்காரன்னா ஜூஸ் போடுறவர். பகல்ல பார்த்து சொல்லுங்க. எதிர்க்க கடையில ஜூஸ் போடுறவர்ல ராஜாக்கு ஜூஸ் போட்டு கொடுக்குறவர். யோசிச்சு பாருங்க. எதிர்க்க ஒரு ஃப்ரூட் மிக்சர் கடை வச்சிருக்கிறவர் வேற, பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு பக்கத்துல ஜூஸ் போட்டு கொடுக்குறவருக்கு எவ்வளவு செல்வாக்கு. பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு பிளாக் கேட்டா ஒருத்தர் இருந்தாலே அவருக்கு எவ்வளவு சேலரி இருக்கும்ல ராஜ வாழ்க்கையில. இவர் யாரு? நான் சொல்ற பானபாத்திரக்காரனின் தலைவன் யாரு? ராஜாவுக்கு ஜூஸ் போட்டு கொடுக்குறவர். இந்த பக்கம் சுயம்பாகிகளின் தலைவன், அவர் குக் பண்றவர். யாரு? ரெண்டு பேருமே யாரு? ராஜாக்கு குக் பண்றவர். ரெண்டு பேர் மேலேயும் ஏதோ ஒரு சந்தேகம் ராஜாக்கு. பிடிச்சி என்ன பண்ணிட்டாரு? ஜெயில போட்டாரு. ஆல்ரெடி அந்த ஜெயில யார் இருக்காங்க? நம்மளுடைய தலைவர் யோசேப்பு அங்க இருக்காரு. ரெண்டு பேருக்கும் ஒரு கனவு. ரெண்டு பேர் கனவுகளுடைய அர்த்தத்தையும் யார் சொல்றா? யோசேப்பு சொன்ன உடனே, யோசேப்பு சொன்ன மாதிரியே அவங்களுக்கு நடந்துருச்சு. உடனே பானபாத்திரக்காரனுடைய தலைவனை பார்த்து யோசேப்பு சொல்றாரு. ஆதியாகமம் 40, 14, 15 இந்த 2 வசனத்தை மாத்திரம் வாசிப்பாங்க. இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதும் அன்றி, நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்துக்கொள், என் மேல் தயவு வைத்துக்கொள், என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்குப்பா. அடுத்த வசனம். நான் எபிரேயருடைய தேசத்திலிருந்து களவாய் திருட்டுத்தனமா என்னை கூட்டு வந்துட்டாங்க. இங்க என்ன தெரியாதனமா 20 வெள்ளிக்காசுக்கு வித்து அடிமையா கொண்டு வந்துட்டாங்க. படிங்க. என்னை இந்த காவல் கிடங்கில் வைக்கும்படிக்கு நான் இவ்விடத்தில் ஒன்றும் செய்யவில்லை. நீ வாழ்வடைந்து, அந்த வார்த்தையை கவனிங்களேன். எவ்வளவு ஒரு உருக்கமான வார்த்தை இல்ல? ஒரு காலத்தில் தன்னுடைய தகப்பனுக்கு நேச மகனாக இருந்தவர், தன்னுடைய சகோதரர் எல்லாரிலும் அதிகமாக தகப்பன் அவர் தான் நேசிச்சார்ல. பல வருண அங்கியை தான் கொடுத்திருந்தாரு. ஆனா இப்ப என்ன கெஞ்சரா இருப்பாருங்களா? நீயும் இப்ப ஜெயில தான் இருக்க. பானபாத்திரக்காரன் தலைவரை பார்த்து சொல்றாரு, ஆனா நீ ஒரு நாள் வாழ்வடைந்து இருப்ப, ஒரு நாள் நீ ரிலீஸ் ஆக போற. இல்ல இந்த ஜெயில இருக்கிற கைதிங்க எல்லாம் பேசுற மாதிரி யோசிச்சு பாருங்களேன். நீ ஒரு நாள் இப்ப ரிலீஸ் ஆக போற, ராஜா உன்னை உயர்த்த போறாரு. நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்ன நினைச்சுக்கோ. எவ்வளவு ஒரு பரிதாபமான யோசேப்பனுடைய வாழ்க்கையை பாருங்களேன். நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்ன நினைச்சுக்கோ, என்னுடைய காரியத்தை ராஜாவுக்கு அறிவி, என் மேல கொஞ்சம் தயவு வைப்பா, என் பேரை மாத்திரம் ராஜாட்ட சொன்னா போதும், நான் எப்படியாச்சும் மேல வந்துடுவேன், என்னை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோ. இல்ல யோசேப்பு கேட்கறது என்னது? வெளியே போய் என் பொண்டாட்டி பசங்களை போய் பார்த்துக்கோ அப்படின்லாம் சொல்ல, ஒன்னே ஒண்ணுதான், என் மேல தயவு வை, என்னை ஞாபகம் வச்சுக்கோப்பா அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த அதிகாரத்தின் கடைசி வசனத்தில் வாசிக்கிறோம், ஆனாலும் பானபாத்திரக்காரனின் தலைவன் யோசேப்பை நினையாமல். மனுஷங்களே இப்படிதான்ல, யோசேப்பை நினையாமல் மறந்து விட்டான். ஆனால் மனிதர்கள் மறக்கலாம், யார் மறக்கல? தேவன் மறக்கவே இல்லை. அடுத்த அதிகாரத்தில் 14வது வசனம் வாசிங்கள. 41:14. அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். போதும் 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 போதும், இது இந்த வசனம் பகுதியா நம்ம போலாம். அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். பானபாத்திரக்காரனின் தலைவன் மறந்து போகலாம், தன்னுடைய தகப்பன் தன்னுடைய மகனை 13 வருஷம் காணல, அவனும் மறந்து, யாக்கோபும் மறந்து போயிருக்கலாம், சகோதரர்கள் எல்லாரும் மறந்து போயிருக்கலாம். ஜெயில யாருமே இல்லாத நிலைமையில யோசேப்பு இருந்தாரு. ஆனா யோசேப்பை யார் மறக்கல? தேவன் மறக்கல. இப்ப யாருக்கிட்ட இருந்து நியூஸ் வருது? பார்வோன் ராஜா கிட்ட இருந்து ஒரு கால் வருது, யோசேப்பை அழைப்பிக்கிறாரு. 13 வருஷமா சரியா குளிச்சிருக்க மாட்டாரு, அழுக்கு ட்ரெஸ், ஒழுங்கா ஷேவ் பண்ணிருக்க மாட்டாரு. இப்ப யாருக்கிட்ட இருந்து அழைப்பு வருது? ராஜா கிட்ட இருந்து அழைப்பு வருது. யோசிச்சு பாருங்களேன். 13 வருஷம் ஜெயில கிடந்தாரு, ஒரே ஒரு சான்ஸ் பானபாத்திரக்காரன் கிடைச்சாரு. அவரும் யோசேப்பு செய்த நன்மையை நினையாமல் மறந்து விட்டான். யோசேப்பு கெஞ்சராது, நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைச்சுக்கொள், நீ வாழ்வடைந்திருக்கும் போது என் மேல தயவு வச்சு பார்வோன் ராஜா கிட்ட என்னை பத்தி சொல்லு, நான் எந்த தப்புமே செய்யல, என்ன ஜெயில போட்டாங்க, ஆனாலும் அந்த பானபாத்திரக்காரன் தலைவன் மறந்தா. இப்ப யார் கூப்பிடுறா? ராஜா. பார்வோன் ராஜா யோசேப்பை அழைப்பித்த போது அடுத்து என்ன நடந்ததுன்னு பாருங்க, வேகமா வாசிங்க பார்க்கலாம். அவனை தீவிரமாய் காவல் கடங்கிலிருந்து
ஒரே ஃபாஸ்ட் தான் இல்ல. மு.க. ஸ்டாலின் இப்ப இந்த சேத்துப்பட்டுக்கு வராருன்னா இந்த சேத்துப்பட்டு என்னவா மாறிடும்? சேத்துப்பட்டு சேப்பாக்கம் மாதிரி மாறிடும் இல்ல. சேப்பாக்கம் கிரவுண்டு மாதிரி இப்ப நிறைய இடத்துல நம்ம நியூஸ்ல எல்லாம் பாக்குறோம்ல. சாக்கடையெல்லாம் அப்படியே மூடிடுவாங்க. உடனே ரோடு போடுறது என்ன, பெயிண்ட் அடிக்கிறது என்ன இல்ல. சாதாரண ஒரு சிஎம், தமிழ்நாட்டு சிஎம், தமிழ்நாட்டுல ஒரு ஸ்டேட்டுடைய சிஎம், தமிழ்நாட்டுல இருக்க 28 ஸ்டேட்டுக்கும் சேர்ந்த ஒரு பிஎம் இருக்காரு மோடி. அவர் வரும்போது என்ன பண்ணுவாங்க? இதை விட பெருசா பண்ணுவாங்கல்ல. இப்ப ராஜா கூப்பிட்டாரு. ராஜா யார கூப்பிட்டாரு? இப்ப யோசேப்பை கூப்பிட்ட உடனே அந்த ஜெயில அதுக்கு முன்னாடி யோசேப்பை அடிச்சவங்க, யோசேப்பை அவமானப்படுத்தினவங்க, யோசேப்பை கேவலமா நினைச்சவங்க இப்ப என்ன பண்றாங்க? தீவிரமாய் காவல் கிடங்குல இருந்து, தம்பி வாப்பா, உன்னை யார் தெரியுமா, உன்னை ராஜா கூப்பிட்டாரு, வாப்பா போலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போய் என்ன பண்றாங்க? அடுத்து வாசிங்க பார்க்கலாம். சவரம் பண்ணி கொண்டு. அப்பனா என்ன அர்த்தம்? இதுக்கு முன்னாடி ரொம்ப காலமா சவரம் பண்ணல போல, ஆள் அடையாளம் அட்ரஸே தெரியாம மாறிட்டான். என் ஃப்ரெண்டு கூட ஒருத்தன் இருக்கான், 7 வருஷம் கழிச்சு அவனை பார்க்குறான். அவன் பேர் டேவிட், என் கூட சண்டே கிளாஸ் படிச்ச பையன். ஆனா இப்ப பார்க்கும்போது எப்படி இருக்கான்? கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல டோக்கன் போட்டு இருக்கான். பார்க்கவே எனக்கு பரிதாபமா இருந்தது. அதே மாதிரிதான் யோசேப்பு இருந்திருப்பார் போல இல்ல. சவரம் பண்ணாம ஃபுல்லா தாடி, அழுக்கு ட்ரெஸ்ஸு. உடனே வராங்க, சவரம் பண்ணி அடுத்து என்ன பண்றாங்க? வேறு வஸ்திரம் தரித்து. ஃபர்ஸ்ட் ராஜா கிட்ட போனோம்னா என்ன வஸ்திரம் போடுவாங்க? யூபிஎஸ்சி இன்டர்வியூக்கு நான் போனோம்னாலே என்ன பண்ணுவேன்? போயிட்டு டிப்டாப்பா ஒரு கோட் சூட் வாங்கி, இல்ல சாதாரண ஒரு இன்டர்வியூ போறதுக்கு அப்படின்னா ராஜாவை மீட் பண்ணோம்னா என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டிருப்பாங்கல்ல. யோசிச்சு பாருங்க, சூப்பரான ஒரு ட்ரெஸ். அவங்க அப்பா வாங்கி கொடுத்த பலவர்ண அங்கியை காட்டிலும் பல மடங்கு மேலானது, பல மடங்கு வசதியானது இல்ல. போட்டு ஷேவ்லாம் பண்ணி நல்ல மேக்கப்லாம் போட்டு நல்ல சூப்பரா எங்க கூப்பிட்டு போறாங்க? ராஜா கிட்ட கூப்பிட்டு போறாங்க. ஆனா அந்த பானபாத்திரக்காரன் மறந்துட்டான். ஆனா யார் மறக்கல? தேவன் மறக்கல. நான் சீக்கிரம் வேகமா போறேன், டைம் ரொம்ப பறந்து போகுது. ராஜாவுக்கு ஒரு கனவு, ஒரு சொப்பனம். அந்த சொப்பனத்தினுடைய அர்த்தத்தை சொல்ல யாராலையுமே முடியல. ஆனா யார் தான் சொல்றா? யோசேப்பு சொல்றாரு. யோசேப்புக்கு ஒரு பேர் ராஜா வைக்கிறாரு. என்ன பேரு? 41, 45 வாசிங்க பார்க்கலாம். நான் சீக்கிரமா போறேன். சாப்நாத் பனேயா வாசிருங்க பார்க்கலாம் அந்த வசனத்தை. மேலும் பார்வோன் யோசேப்புக்கு சாப்நாத் பனேயா என்கிற பெயரை இட்டு ஓன் பட்டணத்து ஆசாரியனாகிய போத்திபிராவின் குமாரத்தி ஆகிய ஆஸ்நாத்தை அவனுக்கு மனைவியாக கொடுத்தான். பேரை மாத்துறாரு, சாப்நாத் பனேயா. பகல்ல பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். பகல்ல பார்த்து சொல்லுங்க, சாப்நாத். சாப்பிட்டியாமா அப்படி கேட்காதீங்க, சாப்நாத் பனேயா. இது ஒரு ஆவிக்குரிய அர்த்தம். சாப்நாத் பனேயானா என்ன தெரியுமா? ரகசியங்களை அறிந்தவன். பகல்ல பார்த்து சொல்லுங்க, ரகசியங்களை அறிந்தவன். சொப்பனத்தினுடைய அர்த்தத்தை யாருமே சொல்லாத போது ராஜாவுக்கு யார் தான் சொன்னது? யோசேப்பு சொன்னதுனால ரகசியங்களை அறிந்தவன்பா நீ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு? சாப்நாத் பனேயா அப்படின்னு கூப்பிடுறாரு. நம்மளுடைய சபைகள்லயும் தேவன் நிறைய சாப்நாத் பனேயாவை என்ன பண்ண போறாரு? எழுப்ப போறாரு. வேதத்தில் உள்ள ரகசியங்களை எல்லாம் நம்ம அறிய போறோம். தேசமே 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 கர்த்தருடைய வார்த்தையை கேள். கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கும் போது, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் போது அதை என்ன பண்ணுவார் தேவன்? நமக்கு ரகசியங்களை தெரியப்படுத்துவார். ஒரே ஒரு வசனம் மாத்திரம் வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம், அவருடைய ரகசியம் நீதிமான்கள். சங்கீதம் 25 எடுங்க பார்க்கலாம். 25:14. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது, அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துகிறார். அது ஓகே. கர்த்தருடைய ரகசியம் யார்கிட்ட தான் இருக்கு? அவருக்கு பயந்தவர்களுக்கு. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான்னு நம்ம சொல்லிட்டு எங்க வாசிக்கிறோம்? சங்கீதம் 128 வாசிக்கிறோம் இல்ல. கர்த்தருக்கு நாம் பயப்படுகிற போது தேவன் நமக்கு என்ன பண்ணுவாரு? அவருடைய ரகசியங்களை சொல்வார். அது மாதிரிதான் யோசேப்புக்கு சொன்னார்ல. மனுஷன் மறந்து போயிட்டான் யோசேப்ப, ஆனா ராஜா கிட்டே இருந்து அழைப்பு வருது. எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்கும் யார்கிட்ட இருந்து அழைப்பு வரப்போகுது? ராஜா, ராஜாதி ராஜா,
வெளிப்படுத்தல் 17:14 வாசிக்கிறோம்ல, அவர் கர்த்தாதி கர்த்தா, ராஜாதி ராஜா. எடுத்து வாசிக்கிறீங்களா யாராச்சும்? வெளிப்படுத்தல் 17:14 பாருங்க பார்க்கலாம். அவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி அதேதான். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். ஓகே, கர்த்தாதி கர்த்தர் ராஜாதி ராஜா. யோசேப்புக்கு யார்கிட்ட இருந்து கால் வந்துச்சு? பார்வோன் ராஜா கிட்ட இருந்து. பார்வோன் ராஜா கிட்ட இருந்து. நமக்கு யார்கிட்ட இருந்து அழைப்பு வர போகுது? கர்த்தாதி கர்த்தர் ராஜாதி ராஜா. எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமோ இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். இல்ல, சாப்நாத் பனேயா, ரகசியங்களை அறிந்தவன் தேவன் நமக்கும் ரகசியங்களை சொல்ல போறாரு. யோசேப்பு பார்வோனுக்கு முன்பாக நிற்க போகும்போது எப்படி போனார்? அழுக்கு ட்ரெஸ்ஸோட போனாரா? அழுக்கு தாடியோட போனாரா? சவரம் பண்ணி என்ன பண்ணாங்க? வேறு வஸ்திரம் மாத்தி தீவிரமாய் அதெல்லாம் பண்ணாங்க. நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனிடத்திலிருந்து ஒரு காரியம் வருதுன்னா எப்படி வரும்? தீவிரமாய் வரும். பகல்ல பார்த்து சொல்லுங்க, தீவிரமாய் வரும். பகல்ல பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். இல்ல, நிறைய பேர் சாட்சி சொன்னதை பார்த்தேன், அதனால தான் அந்த வசனம் எடுத்தேன். பயப்படாதே, விழுந்து கலிக்குவது. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எப்பொழுது செய்வார்? தீவிரமாய் செய்வார். பகல்ல பார்த்து சொல்லுங்க, தீவிரமாய். கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில. யோசேப்பு ராஜாவுக்கு முன்பாக நிற்கும் போது ஒரு சிறந்த வஸ்திரம் சூப்பரா மேக்கப் பண்ணி கூட்டு போய் நிறுத்தினாரு. ஆனா ராஜா என்ன தெரியுமா பண்ணாரு? வாசிங்க பார்க்கலாம். 41வது அதிகாரம் 42வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி. ஓகே, பார்வோன் தன் கையில் போட்டிருந்த முத்திரை மோதிரத்தை கழட்டி யாருக்கு கொடுக்கிறாரு? யோசேப்புக்கு கொடுக்கிறாரு. இல்ல, அதுதான் ஆகாய் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் நினைக்கிறேன். எடுக்குவானா, உன்னை நான் என்ன பண்ண போறேன்? முத்திரை மோதிரமாக வைப்பேன். அக்கா சொல்றேன், உங்க பேருக்கா? ஜெயமணி. ஜெயமணி பேரை நான் நோட் பண்ணி வச்சுக்கிறேன். உன்னை என்ன பண்ண போறேன்? முத்திரை மோதிரமா. யோசேப்புனுடைய வாழ்க்கை, யோசேப்புக்கு ராஜா என்னென்னலாம் கனம் பண்ணாரோ அதை என்ன பண்ண போறாரு? நம்முடைய ராஜாதி ராஜா நமக்கு. இதெல்லாம் நிழலாட்டம். வேதத்தை நம்ம இப்படிதான் அணுகணும். பழைய ஏற்பாட்டு காரியங்கள் எல்லாம் நிழலாட்டமா இருக்கிறது. அவைகள் வருங்காலத்தை பற்றியது என்று கொலோசியர் 2:14 நம்ம வாசிக்கிறோம்ல, அதை எடுக்க வேணாம், அதை நோட் பண்ணி வேணா வச்சுக்கோங்க. அவைகள் வருங்காரியங்களை பற்றியது, அவைகள் நிழலாட்டமானது. நம்முடைய வாழ்க்கையோடு நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும். பார்வோன் ராஜா என்ன பண்ணாரு? தன்னுடைய முத்திரை மோதிரத்தை கழற்றி யோசேப்புக்கு கொடுத்தாரு. ஆகாய் 2:21 வாசிக்கிறோம். தேவன் நம்ம என்ன பண்ண போறாரு? முத்திரை மோதிரமாக. ஒரு ராஜாவுடைய முத்திரை மோதிரம் போட்டுடுச்சுன்னா என்ன பண்ண முடியாது? மாற்ற முடியாது. தானியேலுக்கு அப்படிதான் பண்ணாங்கல்ல. 30 நாட்கள் ராஜாவை தவிர யாரையுமே வணங்க கூடாதுன்னு சொல்லிட்டு முத்திரை மோதிரம் போட்டு தாக்கீடு செஞ்சுட்டாங்க. ஆனாலும் தானியேல் தேவனை நோக்கி 3 வேளை ஜெபம் பண்ணாரு. அந்த காரியம் நம்ம போவானா? முத்திரை மோதிரத்தை கழற்றி யோசேப்புக்கு போட்டு அப்புறம் என்ன பண்றாரு? வாசிங்க பார்க்கலாம். மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி. பக்கத்துல சொல்லுங்க பார்க்கலாம். மெல்லிய வஸ்திரங்களை. ஆல்ரெடி ராஜாவை பார்க்க போகும்போதே என்னதான் பண்ணி போனாங்க? ஒரு சிறந்த வஸ்திரத்தை தான் போட்டுட்டு போனாங்க. ஆதியாகமம் 41:14 நம்ம முன்னாடியே வாசிச்சோம்ல. சூப்பரான ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு நல்ல ஷேவ்லாம் பண்ணி மேக்கப் போட்டு அழகா தான் கூட்டு போய் நிறுத்துனாங்க. ஆனா ராஜா என்ன பண்றாரு? இந்த ட்ரெஸ் இல்லப்பா உனக்கு, இது நல்லா தான் இருக்கு, ஆனா இந்த ட்ரெஸ் இல்ல, இதோட இன்னும் சூப்பரா உனக்கு தானே. இல்ல, நம்ம தேவன் கொடுத்த சில காரியங்களுக்கு நன்றி சொல்லி அதே இடத்துல இருந்துடக்கூடாது. இல்ல, புஷ் ஃபார்வர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இல்ல, ராஜா என்ன பண்றாரு? அதை காட்டிலும் சூப்பரான ஒரு மெல்லிய வஸ்திரத்தை கொடுத்து ஃபர்ஸ்ட் என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாரு? பலவர்ண அங்கி. அந்த பலவர்ண அங்கிய சகோதரர்கள் எடுத்து போட்டாங்க. ஆனா ராஜாவை பார்க்க போகிற போது நல்ல ட்ரெஸ் போட்டு போனாரு. ஆனா இப்ப ராஜா என்ன பண்றாரு? இந்த ட்ரெஸ் வேணாம் தம்பி, உனக்கு மெல்லிய வஸ்திரம், சூப்பரான ஒரு ட்ரெஸ் கொடுக்குறாருல. நாமும் தேவனுக்கு பயந்து உண்மையா இருக்கிற போது நமக்கு என்னதான் தருவார் தேவன்? மெல்லிய வஸ்திரம். எங்க வாசிக்கிறோம்? வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரம். இதெல்லாம் நம்ம கம்பேர் பண்ணி வாசிக்கணும்ல. இதெல்லாம் நமக்கு தேவன்
வாக்குத்தத்தமாக கொடுத்தது. வெளிப்படுத்தல் 3:5 வாசிங்க பார்க்கலாம். 3:4 கூட வாசிங்க. 3:4:5 2 பேரும். ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சர்தையிலும் உண்டு உனக்குண்டு. அவர்கள் பாத்திரவான்களானபடியால் வெண்வஸ்திரம் தரித்து என்னோடு கூட நடப்பார்கள். அடுத்த வசனம் வாசிங்க. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஓகே, போதும்க்கா. ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு தான் என்ன தரிப்பிக்கப்படும்? வெண்வஸ்திரம். ஒரு நாள் வரும், ஒண்ணு நாம மறிச்சு மேல போவோம், இல்லைன்னா நாம் மறிக்கிறதுக்கு முன்னாடியே தேவனுடைய வருகை வரும். அப்ப நம்ம தேவனுக்கு பயந்து உண்மையா யோசேப்பை போல ஜீவிப்போம். ஆனால் நமக்கு என்ன தருவார் தேவன்? வெண்வஸ்திரம் தருவார்ல, வெண்வஸ்திரம் தருவார். ஆனா நம்ம தேவனுக்கு உண்மையா ஜீவிக்கலன்னா என்ன ஆகும்? அதையும் வாசிச்சிருங்க, முடிச்சிருவோம். வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் 15, வெளிப்படுத்தல் 16:15. இதோ திருடனை போல வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடி விழித்துக் கொண்டு தன் வஸ்திரங்களை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். இல்ல, தன் மானம் காணப்படத்தக்க நிர்வாணமாய் நடவாதபடி விழித்து கொண்டு. அதனால்தான் தேவன் சொல்றாரு, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. தன்னுடைய சீஷர்களை பார்த்து 3 முறை சொன்னாரு, 1 மணி நேரமாவது நீ விழித்திருந்து ஜெபம் பண்ணக்கூடாதா? கொஞ்சம் ஜெபம் பண்ணுப்பா. இல்ல, நம்ம எவ்வளவு நேரம் தேவனுடைய பாதத்துல விழுந்து கிடக்கிறோம், நம்ம எவ்வளவு நேரம் வேதத்தை வாசிக்கிறோம். யோசிச்சு பாருங்களேன். தேவனோடு ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்கு. மாசத்துல தசமபாகம் கூட நிறைய பேர் கேட்பாங்க. தசமபாகம் நம்மளும் கொடுக்குறோம். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்கு. 24 மணி நேரத்துல எவ்வளவு தசமபாகம்? அட்லீஸ்ட் 2 மணி நேரம் இல்ல. ஆனா இயேசு என்ன சொல்றாரு? நீ 1 மணி நேரமாவது நீ விழித்திருந்து ஜெபம் பண்ணக்கூடாதா? இல்ல, 1 மணி நேரம் ஒரே ஸ்ட்ரெச்ல உட்காராட்டாலும் காலையில ஒரு 20 நிமிஷம், மத்தியானம் ஒரு 20 நிமிஷம், சாயங்காலம் ஒரு 20 நிமிஷம் ஜெபம் பண்ணலாமா? ஜெபம் பண்ணக்கூடாதா? பைபிள் படிக்கலாமா? படிக்கக்கூடாதா? சங்கீதம் 55:17 சங்கீதக்காரன் சொல்றாரு, அந்தி சந்தி மத்தியான வேலைகளில் எடுத்து வாசிங்க பாருங்க. இந்த சில முக்கியமான வசனம்லாம் நம்ம இருதயத்துல ஒட்டி வச்சிடணும். பேப்பர்ல எழுதி எப்படி செவுத்துல தொங்க விட்டுருக்காங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி நம்ம இருதயத்துல வசனத்தை ஒட்டி வச்சிடணும். 55:17 வாசிங்க. அந்தி சந்தி மத்தியான வேலைகளில் நான் தியானம் பண்ணி. வசனம் முடிஞ்சிச்சா? படிங்க. ஆமென். அவரின் சத்தத்தை நான் முறையிடுவேன். அவர் முடிக்கல, அவர் என் சத்தத்தை கேட்பார். நம்முடைய சத்தத்தை கேட்கிற தேவன் நமக்கு உண்டு. எவ்வளவு பேர் ஆமென் சொல்றீங்க? நம்முடைய சத்தத்தை கேட்கிற தேவன் நமக்கு உண்டு. ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். வாசிக்கிறோம்ல, அவர் ஜெபத்தை கேட்கிற தேவன், நம்முடைய ஜெபத்தை தள்ளாத தேவன். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் தேவன் செய்ய வேண்டுமானால் நம்ம என்ன செய்யணும்? எரேமியா 22:29, தேசமே 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 கர்த்தருடைய வார்த்தையை கேள். நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருக்கு முன்பாக பிரியமாக நடக்கும்போது நம்ம எந்த மனுஷனையும் நம்ப வேணாம். இல்ல, பான பாத்திரக்காரன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். அப்படிதான் வாசிச்சோம்ல. யோசேப்பு மறந்து போகலாம், பான பாத்திரக்காரன் மறந்து போகலாம் யோசேப்பை, ஆனால் யார் மறக்கவில்லை? தேவன் மறக்கவில்லை. யோசேப்புக்கு யார்கிட்ட இருந்து அழைப்பு போறது? இப்ப ராஜா கிட்டே இருந்து அழைப்பு போறது இல்ல. நாம மனுஷனை நம்பாம யாருதான் நம்பணும்? கர்த்தரையே நம்பணும்ல. லூக்கா 10ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவம் இருக்கு, எடுக்க வேணாம், நான் மாத்திரம் சீக்கிரம் சொல்லி முடிச்சிடுறேன். ஒருவன் எருசலேமிலிருந்து எரியோவுக்கு போகும்போது திருடர்கள் கையில் அகப்பட்டான். எவ்வளவு பேருக்கு இந்த ஸ்டோரி தெரியும்? திருடர்கள் கையில் அகப்பட்ட போது அவனை குற்றுயிராக விட்டு அவனுடைய உடைமைகளை எல்லாம் திருடி கொண்டு சென்று விட்டார்கள். அவன் இப்ப ரத்த வெள்ளத்தில் கிடக்கிறான். முதல்ல யார் வரா? ஒரு பரிசேயன் வரான். வந்து என்ன பண்றான்? பார்த்துட்டு ஓரமாக போய் விடுகிறான். அடுத்து யார் வரா? ஒரு ஆயக்காரன் வரான். லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் இருக்கு இந்த சம்பவம். ஃபர்ஸ்ட் யார் வரான்? ஒரு பரிசேயன்.
ஆசாரியன் லேவியன் 30வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். 10:30 லூக்கா. இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். கள்ளர்னா திருடர் கையில மாட்டிக்கிட்டான். அப்புறம் அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து, ஃபர்ஸ்ட் எதை தான் உரியுறாங்க? இதனால்தான் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். பிசாசு ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரெஸ்ஸை தான் கை வைப்பான். ட்ரெஸ்ஸுன்னா நம்ம போட்டிருக்க ட்ரெஸ் இல்லை, ஆவிக்குரிய ட்ரெஸ்ஸு. நம்ம அசூசிப்படுத்தணும்னு ட்ரை பண்ணுவான். அதனாலதான் தேவன் சொல்றாரு, உன் ட்ரெஸ்ஸு, உன்னுடைய வஸ்திரம் அசூசிப்படாதபடிக்கு நீ கவனமா இரு, கர்த்தருக்கு பயந்து நட. வாசிங்க பார்க்கலாம். வஸ்திரத்தை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி, அடுத்து என்ன பண்றாங்க? காயப்படுத்துறாங்க. அடுத்து குற்றுயிராக விட்டு போய்விட்டார்கள். குற்றுயிராக, இன்னும் கொஞ்ச நேரத்தில் சாவ போறான், ரோட்ல ரத்த வெள்ளத்துல இருக்கான், விட்டுட்டு போயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் யார் வர்றது இப்ப? அப்பொழுது தற்செயலாய், வாசிங்க பார்க்கலாம். ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டும், இல்ல அவனை கண்டும் வாசிக்க கூடாது, அவனை கண்டும் காணாதவனாக பக்கமாக போயிட்டான், எனக்கு வேற வேலை இருக்குன்னு. அடுத்து யார் வரா? அந்தபடியே ஒரு லேவியனும் அவனை கண்டு பக்கமாய் விலகி போறான். ஆனா சமாரியன் கடைசியில வந்து என்ன பண்றாரு? மனதுருகி, இல்ல, the heart of Jesus, the compassion of Jesus. இயேசு என்ன பண்றாரு? மனதுருகிறாரு. லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் நம்ம எடுக்கவானா நீங்க, நாயின் ஒரு விதவை, தன்னுடைய மகன் இறந்து போயிட்டான், பாடையில தூக்கிட்டு போறாங்க. அந்த அம்மா போயிட்டு, இயேசுவே என் மகனை குணமாக்கும், உயிரோட எழுப்புன்னு சொல்லவே இல்லை. நான் வாசிச்சு பார்த்தேன், எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அந்த ஊர் மக்கள் போயிட்டு, இயேசுவே நீங்க இருந்துதான் இவர் மறிச்சிருக்க மாட்டாரேன்னு மார்த்தால போல மரியாதை போல போய் கேட்கவே இல்லை. இயேசுவே மனதுருகி அவரே வாலண்டியரா போய் அந்த பாடையை தொட்டு, வாலிபனே நீ எழுந்துரு. இயேசு கிட்ட யாருமே கேட்கலங்க. இயேசு செஞ்ச 34 அற்புதத்திலையும் யாராச்சும் போய் இயேசுவை கேட்டிருப்பாங்க? தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், தகப்பனே உனக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும். 100க்கு அதிபதி, அன்னைக்கு யூதர்கள்லாம் போய் 100க்கு அதிபதிய நீங்க அவனுடைய வேலைக்காரனை குணமாக்க அவன் மாத்திரவானா இருக்கிறான், ஒரு வார்த்தை மாத்திரம் எல்லாருமே இயேசு கிட்ட போய் கேட்கிறாங்க. ஆனா இயேசு நாயின் ஒரு விதவையை கண்டு மனதுருகி அவரே வாலண்டியரா போய் பாடைய தொடுறாரு. இங்க பாருங்க, நல்ல சமாரியன் என்ன பண்றாரு? மனதுருகி. வாசிங்க பார்க்கலாம். கிட்ட வந்து 34மா, கிட்ட வந்து மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயையும் திராட்சை ரசமும் வார்த்து தன்னுடைய கையில் இருக்கிற காரியங்கள் எல்லாம் கொடுக்கிறாரு. இல்ல, the heart of Jesus, இயேசுவினுடைய இருதயம் இதுதான்ல, எண்ணெயையும் திராட்சை ரசத்தையும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி, இல்ல கேப் போட்டு அனுப்பிச்சு விட்டுறான் இல்ல, சுய வாகன சொந்த வாகனத்துல ஏற்றி கொண்டு போறாருல, எவ்வளவு ஒரு அன்பு. வாசிங்க பார்க்கலாம். சத்திரத்துக்கு கொண்டு போய் சுய வாகனத்தில் ஏற்றி, உங்க வீடு எங்க இருக்குன்னு சொல்லுங்க, டிராப் பண்ணிடுறேன்னு சொல்லல, சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். இல்ல, நமக்கும் ஒரு நல்ல சமாரியன் உண்டு. அவர் யார் தெரியுமா? இயேசு. எண்ணெய் பூசி திராட்சரசம் வார்த்து காயத்தை கட்டி தன்னுடைய சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். உங்களை பார்த்து தேவன் சொல்றாரு, தேசமே 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 கர்த்தருடைய வார்த்தையை கேள், அவர் உன்னை பராமரிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். உங்க வாழ்க்கையில தேவன் உங்களை பராமரிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். உங்க வாழ்க்கையில ஒன்றும் குறைவுபடாமல் பார்த்து கொள்ள அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். காரணம், இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். மல்கியா 3:6 வாசிச்சோம், நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. தேவன் நம்மை பராமரிக்க ஆயத்தமாக இருக்கிறார். நமக்காக ஒரு நல்ல சமாரியன் இருக்கிறார். நம்ம என்ன பண்ணணும்? தேசமே 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 கர்த்தருடைய வார்த்தையை கேள். நம்மையும் ஒரு சாப்நாத் பனேயாவை போல
தீர்க்க தரிசனங்களை அறிந்தவனை, ரகசியங்களை அறிகிறவனை போல நம்மை தேவன் மாற்ற அவர் ஆயத்தமா இருக்கிறார். நம்ம என்ன பண்ணணும்? வேதத்தை நன்றாக வாசித்து தினமும் அவருடைய பாதத்துல மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை அன்று தெரிந்து கொண்டது போல நாமும் அவருடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருக்கும் போது தேவன் நல்ல சமாரியனாய் நம்மை பராமரிப்பார். எல்லா கண்களையும் உள்ளாமா? எண்ணெய் பூசி திராட்சரசம் வார்த்து தன்னுடைய சுய வாகனத்தில் ஏற்றி அவனை சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். தேவன் நம்ம நடுவழியில விட்டு போகிற தேவன் அல்ல. மனுஷர்கள் நம்மளை நட்டாத்துல விட்டுடலாம், ஆனால் தேவன் முற்றும் முடிய நம்மை நடத்துவார்ல. சங்கீதம் 23 வாசிக்கிறோம், நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாக நிலைத்திருப்பேன். நம்முடைய தேவன் எண்ணெய் பூசி உங்க வாழ்க்கையில இப்ப எண்ணெய் பூச போறாரு, திராட்சரசம் வாக்க போறாரு, உங்களை பராமரிக்க போகிறாரு, உங்களுடைய காயங்களை கட்ட போகிறாரு, சுய வாகனத்தின் மேல் ஏற்றி உங்களையும் சத்திரத்துக்கு கூட்டிக் கொண்டு போறாரு, பரம எருசலேமுக்கு கூட்டி கொண்டு போக போறாரு. எல்லா கண்களையும் மூடி வாய்களை திறந்து, அப்பா உங்களுடைய வார்த்தையை நான் கேட்டு நடக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா. நல்ல சமாரியனாக நீர் என் வாழ்க்கையில் இருக்கிறதே உமக்கு ஸ்தோத்திரம். எனக்கும் எண்ணெய் பூசி காயங்களை கட்டி நல்ல தகப்பனாக எண்ணெய் பூசி காயங்கள் ஆற்றியே, திராட்சை ரசத்தால் என் உள்ளம் தேற்றியே, மரண தருவாயில் என்னை அவர் கண்டார் அன்பால் எரிகோ நகர் வீதி தனிலே. சொல்லுவோமா? எண்ணெய் பூசி காயங்கள் ஆற்றியே, திராட்சை ரசத்தால் என் உள்ளம் தேற்றியே, மரண தருவாயில் என்னை அவர் கண்டார் அன்பால் எரிகோ நகர் வீதி தனிலே. நல்ல சமாரியனை மாத்திரம் நினைங்க பார்க்கலாம். என் கூட நீங்க பாட்டு பாட வேணாம். உங்களுடைய உள்ளத்துல உங்களுடைய இருதயத்தை திறந்து எனக்காக ஒரு நல்ல சமாரியன் இருக்கிறார் என்று சொல்லி வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் மாத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். எண்ணெய் பூசி காயங்கள் ஆற்றியே, திராட்சை ரசத்தால் என் உள்ளம் தேற்றியே, மரண தருவாயில் என்னை அவர் கண்டார் அன்பால் எரிகோ நகர் வீதி தனிலே. சொல்லுவோமா? எந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார், எந்த நல்ல இயேசு என் சிந்தை கவர்ந்தார், எந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார், என்றென்றும் என் சிந்தை கவர்ந்தார். வாய்களை திறந்து எல்லாரும், எந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார், எந்த நல்ல இயேசு என் சிந்தை கவர்ந்தார், எந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார், என்றென்றும் என் சிந்தை கவர்ந்தார். கடைசி முறை என்னோடு சேர்ந்து, எந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார், எந்த நல்ல இயேசு என் சிந்தை கவர்ந்தார், எந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார், என்றென்றும் என் சிந்தை கவர்ந்தார். எண்ணெய் பூசி காயங்கள் ஆற்றியே, திராட்சை ரசத்தால் என் உள்ளம் தேற்றியே, மரண தருவாயில் என்னை அவர் கண்டார் அன்பால் எரிகோ நகர் வீதி தனிலே. எந்த நல்ல இயேசு, எல்லாரும் இணைந்து, எந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார், எந்த நல்ல இயேசு. எவ்வளவு பேர் சிந்தை முழுவதும் இயேசு இருக்கிறார், இயேசு எனக்கு போதும், இயேசு என் சகாயம். எவ்வளவு பேர் சொல்றீங்க? என்றென்றும் என் சிந்தை கவர்ந்தார். எந்த நல்ல இயேசு, எந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தாரோ, எந்த நல்ல இயேசு
என் சிந்தை கவர்ந்தார் இந்த நல்ல இயேசு என் சிந்தை நீரைனார் என்றென்றும் என் சிந்தை கவர்ந்தார் என்றென்றும் என் சிந்தை கவர்ந்தார் என்றென்றும் என் சிந்தை கவர்ந்தார். என்னுடைய சிந்தை முழுவதும் நீங்க இருங்கப்பா. எங்களை ஒரு சாப்நாத் பனையாவை போல ரகசியங்களை அறிகிறவனாக மாற்றுங்கப்பா. கர்த்தருக்கு பயந்தவர்களிடத்தில் அவருடைய ரகசியம் இருக்கிறது என்று நாங்கள் சங்கீதம் 25:14 வாசிக்கிறோமே. எங்கள் வாழ்க்கையில எங்கள் வருங்காலத்தை குறித்த ரகசியங்களை எங்களுக்கு தெரிவிங்கப்பா. சர்வ வல்லவருக்கு காலங்கள் மறைக்கப்படாதிருக்க அவரை அறிந்தவர்கள் அவர் நியமித்த நாட்களை அறியாதிருப்பது எப்படி என்று யோபு 33:1 வாசிக்கிறோம்ல. அப்பா எங்களுக்கு காலங்களை அறிவிங்கப்பா. எங்கள் நாட்களை நாங்கள் எண்ணும்படிக்கு எங்களை உணர்வுள்ளவர்களாக மாற்றும் என்று சங்கீதம் 98 மோசே ஜெபம் பண்ணார்ல. அப்பா எங்கள் வாழ்நாள் முழுவதிலும் அப்பா நாங்க உண்மையாக இருக்க உதவி செய்யுங்கப்பா. எங்களை ஒரு சாப்நாத் பனையாவை போல மாற்றுங்க. ரகசியங்களை அறிகிறவனாக எங்களை மாற்றுங்க. எங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. அன்றைக்கு யோசேப்பு அடிமையாக இருந்தான். அவனுக்கு மனாசே எப்ராயிம் என்று 2 மகன்களை குறித்து அவனை எகிப்து தேசத்துல ராஜாவுக்கு அடுத்தவனாக உயர பண்ணினீரே. எங்களையும் உயர்த்துகிற நல்ல சமாரியன் எங்களுக்கு ஒண்ணு. நீங்கள் என்னை நட்டாத்தில் விட்டு போக மாட்டீங்க. என்னை பூசி திராட்சரசம் வார்த்து எங்கள் காயங்களை கட்டி எங்களை பராமரித்து எங்களை சுய வாகனத்தின் மேல் ஏற்றி எங்களை சத்திரத்துக்கு அழைத்து கொண்டு போகிற நல்ல தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்களோடு இருங்கப்பா. நாங்க இன்று ஒரு தீர்மானம் எடுக்கிறோம். சபைக்கு கரெக்டான நேரத்துல நாங்க வருகிறோம். தினமும் 1 மணி நேரம் நாங்கள் செபிக்கிறோம். தினமும் நாங்கள் வேதம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்ற வார்த்தையை எங்க வாழ்க்கையில நீங்க நிறைவேற்றுங்கப்பா. தேசமே 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 கர்த்தருடைய வார்த்தையை கேள். கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்கிற போது யோவேல் 2:21 சொல்லுகிறபடி தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கலிகூறு. கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில செய்வார். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த வேளையிலும் அப்பா சாப்நாத் பனேயா ரகசியங்களை அறிகிறவர் எங்களுக்கும் அப்பா உங்களுடைய ரகசியத்தை கற்றுக் கொடுங்கப்பா. ரகசியத்தை அறிந்து கொள்ள எங்களை உணர்வுள்ளவர்களாக மாற்றுங்க. இருதயத்தில் ஞானத்தை தாங்கப்பா. எங்களோடு நீங்க இருங்க ஆவியானவரே. நல்ல சமாரியன் எங்களோடு நீங்க இருங்க. எங்கள் காயங்களை கட்டுங்க. நாங்கள் பயப்படாமல், பிசாசின் தந்திரங்களுக்கு பயப்படாமல், எங்கள் வஸ்திரங்கள் அசூசிப்படாமல், எங்கள் வஸ்திரங்கள் அழுக்கப்படாமல் நாங்கள் வெண் வஸ்திரம் தரிக்கிறவர்களாக எங்களை நீங்க மாற்றுங்க. எங்களோடு இருந்து எங்களை நடத்துங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டி கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. தினமும் எவ்வளவு மணி நேரம் தேவனுடைய சந்நிதியில உட்காரணும்? அட்லீஸ்ட் 1 hour. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா.